நீங்க எந்த பிரீடு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பத்தி நம்மளுக்கு மேட்டர் இல்லை, நான் முதல்ல சொல்லிட்டேன். ஆனா நீங்க எந்த பிரீடு வச்சாலும் அதோட மேக்ஸிமம் லெவலை நம்ம அச்சீவ் பண்றோமாங்கிறதா இங்க வந்துட்டு கேள்விக்குறியா இருக்கு. ஓகேனா, இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க எந்த வகை தீவன முறைகளை நீங்க கொடுத்திருந்தாலும் அதுல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது உலர் தீவன முறைகளை நீங்க கம்பல்சரி ஒரு நாளைக்கு நீங்க கொடுத்துதான் ஆகணும். உலர் தீவனம்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு இது தட்டைப்பில்லா இருக்கட்டும், இல்ல பாத்தீங்கன்னா ஒரு வைக்கு பில்லா இருக்கட்டும், அதாவது காய்ந்த தீவனங்கள், காய்ந்த உலர் தீவனங்கள், இதுதான் உலர் தீவனம் சொல்றது. காஞ்ச பில்லு இதுல பாத்தீங்கன்னா கடலைக்கொடியா இருக்கட்டும், இது எல்லாமே காஞ்ச தீவனம். இந்த கடலைக்கொடி, காஞ்ச தீவனம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட டயட் லிஸ்ட்ல, அதாவது உங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மாடுகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு இல்லை பார்த்தீங்கன்னா டெய்லி, அதாவது டெய்லி பேசிஸ் 2 வேலை 3 வேலை நீங்கள் கம்பல்சரி கொடுக்கணும். ஓகேனா, எந்த அளவுக்கு இதை கொடுக்குறீங்களோ அப்பதான் கொழுப்பு சத்து அப்படிங்கிறது அதிகமாகும். ஓகேனா, இதெல்லாம் கொழுப்பு சத்து அதிகப்படுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அதுக்கடுத்து எஸ்என்எஃப் அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ண சொல்றேன். ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த உலர் தீவனங்களை நீங்க கொடுக்கணும் கொழுப்பு சத்து அதிகப்படுத்துறதுக்கு. ரெண்டாவது ஒரு விஷயம்,